வணக்கம். வீரத்தமிழன் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வந்து சொல்லியிருக்காங்க, காலா வந்து 40 கோடி நஷ்டம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை வந்து அவங்க போட்ட வீடியோஸு ட்வீட்ஸு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே அந்த நியூஸ் வந்து எடுத்துட்டாங்க இணையதளத்தில். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அரசியல்வாதிகள் தூண்டுதலால் நிறைய பேர் வந்து நிறைய மீடியாஸ் வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு எச்ச வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களே இந்த விஷயம் வந்து பொய்யான நியூஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. எதுவும் தெரியாமல் சில ஹேட்டர்ஸ் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், காலா வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஃபிலிம். அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 200 கோடிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு வசூல். எவ்வளோன்னு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய மீடியாஸ் வந்து தலைவரோட மார்க்கெட் வந்து குறைக்கணும், ஃபேன் பேஸ் வந்து குறைக்கணும் சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக அது நடக்காதுங்க. இப்போ பொய்யான நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து பரவிட்டுருக்காங்க. ஆனால் அது பொய்யான இப்போ எல்லா மீடியாஸும் பார்த்திங்கன்னா தலைவரை பற்றி போட்டு 40 கோடி நஷ்டம் சொன்ன எல்லா மீடியாஸும் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னது பொய்யான தகவல். எப்படி ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு நியூஸை வந்து போடலாம்? அது எவிடன்ஸ் காட்டணும். எவிடன்ஸும் இல்லை. அதனால் காலா பார்த்திங்கன்னா நல்ல வசூல் செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. தலைவரோட அடுத்த படம் 2.0 வந்து நான் சொல்லணும் அவசியமே இல்லை. பட்ஜெட்டு 500 கோடிக்கு மேலே போயிடுச்சு. தலைவரோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 500 கோடி பட்ஜெட் வந்து தலைவர் நம்பி போட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினிக்கு வந்து சங்கரால் மார்க்கெட் கிடைக்க போது சொல்லுவாங்க. இங்கே பாருங்க சொல்கிறேன், 2010 எந்திரன் வந்துச்சு. எந்திரனுக்கு அப்புறம் நிறைய படம் சங்கர் இயக்குனார். ஆனால் நிறைய படம் இயக்குன சங்கர் வந்து அவர் படம் எதுவுமே 200 கோடிக்கு மேலே தாண்டிச்சே தவிர அவரால் எந்திரனோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண முடியல சங்கரால். அதனால் அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சங்கரால் ரஜினிக்கு மார்க்கெட் கிடச்சிச்சு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், சங்கர் வந்து எந்திரனுக்கு அப்புறம் நிறைய படம் இயக்குனார். ஆனால் அவர் இயக்குன எல்லா படமே 200 கோடி தான் தொட்டு இருக்கு. ரஜினியோட எந்திரனோட ரெக்கார்டு 300 கோடியாக தொடக்கூட முடியல. ஏன்னா ரஜினிகாந்த் அதில் ஒரு பவர் இருக்குது. ஏன்னா சங்கர் வந்து ஒரு முழு உழைப்பை ரஜினிகாந்த் என்ற ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் கிட்ட போட்டால் கண்டிப்பாக அவர் வந்து பிக்கெஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக வந்து கிடைக்கும் சொல்லிட்டு. அதனால் 500 கோடி தலைவர் நம்பி போட்டிருக்காங்க. அது இந்தியா முழுக்க உலகம் ஃபுல்லாக ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவியாக காலா 2.0 வந்து இருக்குது. 2.0 வெயிட்டிங் ஃபார் 2.0 சொல்லிட்டு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ 2.0க்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா வீரத்தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. வணக்கம்.